உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் வீட்டார் அறிந்து அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். கடந்த வாரத்திலே நான் உங்களோடு சொல்லியிருந்தேன், இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் உயிரோடு இருந்த நாட்களில் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். முன்பு நான் கூறியது போல யூதர்கள் அடையாளத்தையும் கிரேக்கர் ஞானத்தையும் தேடுகிறார்கள் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். யூதர் அடையாளம், அவங்களுக்கு அடையாளம் தான் தேவை, அற்புதம் தேவை. ஆனால் கிரேக்கனுக்கு ஞானம் தேவை என்று பார்த்தோம். இயேசு அங்கே யோவான் சுவிசேஷத்தில் அவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இயேசு செய்த முதலாவது அற்புதம் என்னவென்றால், கானா ஊரிலே இயேசு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். கல்யாண வீட்டுக்கு இயேசு போனார். அந்த கல்யாணத்தில் கலந்து கொண்டார். புதிய ஏற்பாட்டிலே நடைபெற்ற முதலாவது திருமணம். அந்த திருமணத்தில் அவர் கலந்து கொண்டு திடீரென்று திராட்சரசம் குறைவுபட்டது. அவருடைய அம்மா வந்து கேட்கிறார்கள், மகனே திராட்சரசம் குறைப்பட்டிருக்கிறது. சொல்கிறார், ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அந்த அம்மா அமைதியாயிட்டாங்க. அதுக்கு மேலே மரியாளுக்கு இயேசுக்கிட்ட ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் சொல்லிட்டு போயிட்டான். இந்த வேலைக்காரரை கூப்பிட்டார். வெளியே கால் கழுவுறது தொட்டி வச்சுருப்பாங்க, மோங்கழுத்துக்கு ஊர்லேருந்து வந்த கிராமத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் ப்ரீச்சர்ஸுக்கு இது மாதிரி பிரசங்கம் பண்ண தெரியாது. ஏனென்றால் 2000 வருடத்துக்கு பின்னால் போய் நாம் யோசிக்க வேண்டும். இப்போ இன்றைக்கு இருக்கிற எருசலேம், இன்றைக்கு இருக்கிறதான இஸ்ரேல், அமெரிக்கா, இந்தியா முழுவதும் வித்தியாசம். இப்போ மாடர்னில் இருக்கிறதான நவநாகரீகத்தினுடைய அடிப்படையில் உள்ள காரியங்களை வைத்துத்தான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுவார்களே தவிர 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரேல் தேசம் எப்படி இருந்தது, தமிழ்நாடு எப்படி இருந்தது என்று வசனத்தோடு பொருத்தி பேச மாட்டார்கள், தெரியவும் தெரியாது. நாம் முண்டெல்லாம் கிராமங்களிலே போனால் வீட்டுக்கு ஒருவர் வருவார்கள் என்றால் வாசலில் தண்ணீர் தொட்டி இருக்கும், அதில் எடுத்து குடங்கள் வைத்திருப்பார்கள். எடுத்து முகம் கை கால் கழுவி கொண்டு செருப்பை அலசி விட்டுத்தான் வீட்டுக்குள்ளே போவோம். அவர்கள் வந்தனம் செய்வார்கள், உபசரிப்பார்கள். அதுபோல அங்கே கல்யாணத்துக்கு வருகிறவர்கள் கால் கழுவுவதற்காக வைக்கப்பட்டிருந்த தொட்டி தான் அது. இயேசு பார்த்தார், அழகாக அந்த தொட்டிக்கிட்ட போயிட்டு பந்தி விசாரிப்புவாரனை கூப்பிட்டார். இதில் தண்ணீர் நிரப்புங்க, 6 கற்சாடி இருக்குது, நிரப்புங்க அப்படின்னார். நிரப்புனா அழகாக பைபிளில் குறிக்கப்பட்டிருக்குது. யூதர் சுத்திகரிப்பின் முறைமையின்படி வைக்கப்பட்டிருக்கிறதான கற்சாடிகள். போனார்கள், நிரப்பினாங்க, கற்சாடி நிரப்பினாங்க. வெளியே இருக்கிற குடம் நிரம்பினது. கொஞ்ச நேரம் பொறுத்து இயேசு அவங்கள கூப்பிட்டார். இதை கொண்டு போய் பந்தி பரிமாறுங்கள் என்றார். மொண்டார்கள், கொண்டார்கள், சென்றார்கள், பங்கிட்டார்கள். ஏனென்றால் பந்தியில் அவர்கள் எல்லாருக்கும் ஒயின் சாப்பிடுகிறது வழக்கு. இங்கிலீஷில் ஒயின் தான் இருக்குது, கிரேப் ஜூஸ்ன்னு கிடையாது. இங்கேயும் மொழி பிரச்சனை நிறைய பைபிளில் இருக்குது. மொழி பிரச்சனை நிறைய பைபிள். இந்த மொழி பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் பிரசங்கிக்கிற பிரசங்கிமார் ஏராளம் உண்டு, குறை சொல்லவில்லை. எல்லாருக்கும் அந்த ஒயின் திராட்சரசம் சர்வ் பண்ண சொல்கிறார். சர்வ் பண்ணுறாங்க. குடிச்சதுக்கப்புறம் என்ன, பழைய முதல் கொடுத்த திராட்சரசத்தை விட இந்த ஒயின் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் தெரியாது. இயேசு செய்த முதலாம் அற்புதம். சொல்லுங்கள், எங்கே செய்தார் அற்புதம்? உங்கள் கல்யாணத்தில் செய்திருக்கிறாரா அற்புதம்? உங்கள் கல்யாணத்தில் அற்புதம் செய்திருக்கிறாரா? உங்கள் கல்யாணத்தில் அற்புதம் செய்திருக்கிறாரா? 3 கல்யாண தம்பதிகள், அவங்களும் கல்யாண தம்பதி. உங்கள் கல்யாணத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறாரா? தேவன் கல்யாண வீட்டில் அற்புதம் செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த அற்புதம் தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 48ஆம் வசனம் முதற்கொண்டு, யோவான் 4:48 முதற்கொண்டு வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும்
அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். நீ பார்க்கலாம், விசுவாசிக்க மாட்டீங்க. அப்புறம் சொல்லிகிட்டே இருக்கணுமா? ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும். குழந்தை சாகிறதுக்கு முன்னாடி வந்துருங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு ராஜாவின் மனுஷன் அங்கே இயேசுவண்டை வந்து, இது மாதிரி குழந்தை ரொம்ப சிக்காக இருக்குது, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி குழந்தையை காப்பாற்றணும் அப்படி சொல்லி இயேசுவை ராஜாவினுடைய மனுஷன் ஒருத்தன் வேலைக்காரன் கேட்கிறான். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு என்ன சொன்னார்? நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். எப்பொழுதுமே இயேசுனுடைய சமூகத்தில் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டு நம்பி நாம் போகும்போது அந்த வார்த்தைகளை ஈனப்படுத்த, ஊனப்படுத்த, அந்த வார்த்தைகளை விசுவாசத்தை அவ்விசுவாசமாக மாற்ற, நம்பிக்கையை அவநம்பிக்கையாக மாற்ற நம்மை சந்திக்க வருகிறதான நம்முடைய கூட்டாளிகள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் எல்லாரும் இருப்பார்கள். நீங்கள் வார்த்தையை கேட்டு அதை உள்ளத்தில் வைத்து கொண்டு போகும்போது பலவீனமாகத்தான் இருக்கும். நம்பி இருப்பீர்கள், விசுவாசித்திருப்பீர்கள். ஆனால் போகிறதுக்குள்ளாக கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கும் அந்த வார்த்தை. போகும்போது வீட்டில் சொந்தக்காரங்க, கூட வேலை செய்கிறவங்க நம்ம அதைரியப்படுத்தும்போது நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை தகர்ந்து, தளர்ந்து, உடைந்து, சிதைந்து ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. அந்த சம்பவம் தான் இங்கே இவனுக்கு நடக்கிறது, இந்த ராஜாவின் மனுஷனுக்கு. அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? சில நேரங்களிலே நமக்கு எதிர்மறையாக பேசுகிறவர்கள் நிறைய உண்டு. ஒரு சிலர் நமக்கு தைரியப்படுத்தும்படியாக பேசுவார். போகும்போதே சொல்லிடுவாங்க, இல்லை இல்லை உங்களுக்கு நடக்காது என்று சொல்லி நம்ம அதைரியப்படுத்தி விடுவார். இன்றைக்கு அதைரியமான வார்த்தைகள் ஏராளம் நமக்கு சுற்றிலும் உண்டு. ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். என்ன? அவனுடைய போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கார், பையன் பிழைச்சிட்டான் சார் அப்படி சொல்கிறான். உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்த உடனே அவன் அடுத்த கேள்வி கேட்கிறான், மிகவும் ஆர்வமாக. எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று, எப்பொழுது சுகமானான் என்று விசாரித்தான். அவர்கள் சொல்லுகிறார்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கேட்பதும் ஜெபிப்பதும் பலன் பெறுவதும் தேவன் பங்க்சுவலாக செய்கிறவர், நேரத்திற்கு செய்கிறவர், சரியாய் செய்கிறவர், தவறாமல் செய்கிறவர். 7ஆம் மணி நேரம். 7ஆம் மணி நேரமா? அப்படியா? உடனே அவன் பதில் உரைக்கிறான், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு சொன்ன உடனே இன்ஸ்டன்ட் ஹீலிங், உடனடியான ஒரு அற்புதம், இம்மீடியட், இன்ஸ்டன்ட், அப்பொழுதுதானே நிகழ்ந்த ஒரு அற்புதம். இயேசு சொன்ன உடனே, the very same hour. So the father knew that it was at the same hour in the which Jesus said unto him, thy son liveth, and himself believed, and his whole house. Same hour. அதே மணி நேரத்தில். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சொன்ன அதே நேரத்திலே நடக்கும். அப்படியானால் அவன் இயேசுவண்டை போய் சொல்லுகிறான், என் குமாரன் பிழைத்து சுகவீனமாக இருக்கிறான், நீங்கள் வீட்டுக்கு வரணும். இயேசு சொல்லுகிறார், நீ போகலாம், யூ கேன் கோ. ஏனென்றால் அவனுடைய எதிர்பார்ப்பை இயேசு புரிந்து கொண்டு சொல்லுகிறார், நீ போ, நான் வந்து அங்கே ஜெபம் பண்ணுறேன்ல. ஒரு முறை நம்முடைய சபையில் ஒரு சம்பவம் நடந்தது. நம்முடைய விசுவாசி ஒருவர் வந்து என்னிடத்தில் சொன்னார்கள்,
உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் உறவினர். சரி, நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினேன். பிறகு வேறொரு சபையார் வந்து அவருடைய மருத்துவமனையில் சந்தித்திருக்கிறார்கள். பிறகு அவங்க சபைக்கே வர்றதில்லை. வேறொரு விசுவாசி மூலமாக சொல்லி விட்டுருக்குறாங்க, பாஸ்டரு கூப்பிட்டோம், சொன்னோம், ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஜெபம் பண்ணல, அவங்க சர்ச்சுக்கு வர்றதில்லை. இப்போ சபை விட்டு நின்று பல வருஷம் ஆகிப்போச்சு, நின்ட்டாங்க. அவங்க நின்னது மாத்திரமில்லை, அவங்க வீட்டுக்காரன் செத்துட்டார், அவங்க அம்மா செத்துட்டாங்க, மாமனார் செத்துட்டார், மாமியார் செத்துட்டாங்க, கடைசியில் சொன்ன அந்த சிஸ்டரும் செத்து போச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவங்க சபை விட்டு விலகி போனவங்க போயிட்டாங்க. போனது மாத்திரமில்லை, போனவங்க குடும்பம் எல்லோரும் ஒருத்தர் பட்டு 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 செத்தே போயிட்டாங்க. அப்போ நான் சபை விட்டு போனவங்களாம் செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நீ ஏன்னா சொல்கிறேன்னு சொல்லி சாபம் விடுறேன்னு நினச்சக்கூட. அப்படி கிடையாது. அந்த அம்மா சொன்னதை நான் சொல்கிறேன். பாஸ்டர் வந்து ஆஸ்பத்திரிக்கு ஜெபம் பண்ணலன்னு இயேசுநாதர் போகலான்னு சொன்னார். இயேசுநாதர் அந்த ராஜாவின் மனுஷன் என்ன சொன்னான்னா, ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் ஜெபம் தான். ஆமேன்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன். அப்போ ராஜாவினுடைய குடும்பம் மொத்தமாக விசுவாசித்தது. ஒரு அலையில் சொல்லுமா? ரைட். ரெண்டாவது குறிப்பு வாசிக்கலாம். இயேசு செய்த இரண்டாம் அற்புதம் என்று போடப்பட்டிருக்கிறோம். அவனும் அவனுடைய வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஆனால் விசுவாசித்த பிறகு முதலாவது கற்சாடிகளிலே தண்ணீர் நிரப்புகள், தண்ணீரை நிரப்பி கொண்டு போய் பரிமாறுகள் என்று சொன்னார். அது முதலாம் அற்புதம். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்தபோது இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம். என்ன? நீ போகலாம் என்று சொன்னார். நீ போகலாம் என்று சொன்ன உடனே ஒரு அற்புதம் நடக்கிறது. அது இரண்டாம் அற்புதம். ஆமேன் சொல்லுமா? தொடர்ந்து யோவான் 5:22 நான் வாசிக்கிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். He that believeth, heareth my word, and believeth on him that sent me, hath everlasting life, and shall not come into condemnation, but is passed from death unto life. He that hear my word, என் வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறவன். அற்புதத்தை பார்த்து விசுவாசிக்கிற கூட்டம் ஒன்று உண்டு. தேவன் செய்த நன்மைகளை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற கூட்டம் உண்டு. ஆனால் அவருடைய வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறார். இந்த இடத்துல இன்னொரு புதிய கருத்தினை, போதனையை, இயேசுனுடைய வார்த்தைகளை கூடுதலாக நான் ஒன்று சேர்த்து இன்றைக்கு பிரசங்கிக்க போகிறேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் வசனத்தை விசுவாசிக்கிறவனுக்கு, கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் எதை கேட்க வேண்டும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வசனத்தை. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறது என்ன? வசனம். வேதாகமம் என்ன வடிவிலே இருக்கிறது? வசனம், வார்த்தைகள். என் வசனத்தை கேட்டு, verily verily I say unto you, he that heareth my word and believeth on him that sent me hath everlasting life, and shall not come into condemnation, but is passed from death unto life. என் வசனத்தை கேட்டு, அப்படியானால் நான் அந்த ஒரு 2 சொல்லை, வசனத்தை கேட்டு, heareth my word, சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும். வசனத்தை கேட்டு. இன்றைக்கி எதை கேட்க விரும்புகிறாங்க ஜனம் தெரியுமா? கதை கேட்க விரும்புகிறாங்க, பாட்டு கேட்க விரும்புகிறாங்க, டான்ஸ் கேட்க விரும்புகிறாங்க. இன்றைக்கு ஊழியக்காரர்களும் சபைகளும் அதை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறது ஆராதனை என்ற பெயரில். முதலாவது, உங்கள் மூலமாக வசனத்தை கொண்டு நான் தைரியமாக சொல்லுகிறேன், ஆராதனை என்பது தமிழ் வார்த்தையே கிடையாது, வடமொழி சொல். தமிழில் என்ன? வழிபாடு,
தொழுகை. தமிழிலே பாடுகிற மக்கள், பாட்டு எழுதுகிற ஊழியர்கள் கூட ஆராதனை ஆராதனை. ஏங்க தமிழில் வார்த்தை இல்லையா? நான் வடமொழி சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லவில்லை. தமிழ் சொல் இருக்கும்போது, வழிபாடு என்ற சொல் இருக்கும் பொழுது, தொழுகை என்ற சொல் இருக்கும் பொழுது, அதை விட்டு ஏன் ஆராதனை என்ற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம்? காரணம் என்னவென்று கேட்டால், ஏற்கனவே நான் சொன்னது போல 300 ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழ் வேதாகமம் எபிரேய கிரேக்கம் என்னும் மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஏதோ ஒரு தமிழ் மொழிக்காக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். நம்முடைய கருத்துக்காக பேசுகிறேன், புரிந்து கொள்ளுதலுக்காக பேசுகிறேன். விசுவாசிகள் நம்முடைய கையில் இருக்கிற வேதாகமம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பல ஆழமான தியாகங்கள், கொடுமையான தியாகத்தின் மத்தியிலே உருவாக்கப்பட்டதுதான் இந்த தமிழ் வேதாகமம். பல இரத்த சாட்சிகளினூடே அநேக இரத்தம் சிந்தி உண்டாக்கப்பட்டது தான். ஆனால் அப்பொழுது மொழிபெயர்த்த வேதாகமத்தை மொழிபெயர்த்ததான பிள்ளைகள் பெந்தகோஸ்தேக்காரர்களோ பேப்டிஸ்டுக்காரர்களோ வேறு யாரும் இல்லை. பல தமிழ் அறிஞர்களை, பல தமிழ் புலவர்களை கொண்டு 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக தமிழ் வேதாகம் மொழிபெயர்க்கப்பட்டது. எனவே வடமொழி சொற்கள் ஏராளமாக இருந்தபடினாலே அதை அப்படியே போட்டு விட்டார்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று தமிழ் சொல் உண்டு. எந்த வசனத்தை படித்தாலும் அந்த வசனம் சரியான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறதா, விளங்கிக் கொள்ள முடிகிறதா என்று புரிந்து கொண்டு அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆராதனை என்ற சொல் தமிழ் சொல் அல்ல. தொழுகை எப்படி தொழுது கொள்ள வேண்டும், அதற்கு என்ன வார்த்தை போடப்பட்டிருக்கு கிரேக்க மொழியிலே, அதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அரமேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாடும். கிரேக்க மொழியும் அரமேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது புதிய ஏற்பாடு தமிழில். அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த தமிழாக்கத்தை, உண்மையான பொருளை கருத்தாழத்தோடு அர்த்த புஷ்டியோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆராதனை. ஆனால் வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறார்களே தவிர, அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நடபடிகள், அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், முதலாவது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட உடனே முதலாவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற மக்கள் 3000 பேர். இரண்டாவது 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளிலே சப்பானியை சுகமாக்கினதினாலே பிறகு அவர்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து. அதன் மூலமாக வசனத்தை கேட்டவர்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 5000 பேர். இயேசு உயிரோடு எழுந்து மரித்தோரில் இருந்து பரலோகத்துக்கு சென்ற பிறகு 5, 8 என்று பெருகிக் கொண்டே சென்றது 1ஆம் நூற்றாண்டு சபை, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் இன்றைக்கு சபையிலே பாடலை பாடி, நான் பாட வேண்டாம் என்று சொல்லவில்லை, நானும் இங்கே பாட்டெல்லாம் பாடினேன். இப்போ பாடுகிற பாடல்கள் எல்லாம் ஆவியை பலப்படுத்துகிறதான பாடலாக இல்லை, ஆவிக்குள்ளாய் நிறைந்து பாடுகிறதான பாடல்களாக இல்லை. ஆவி என்று சொல்லும்போது மைண்ட், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ காத்தடிக்குதுன்னு நினச்சிடக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பொங்குகிறதான ஒரு சிந்தனை உள்ள, கருத்து உள்ள பாடல்களாக இப்பொழுது வருகிறது இல்லை. இப்பொழுதெல்லாம் உடலை உசுப்பேத்துகிறதாக, குதிக்கிறதற்கும் டான்ஸ் ஆடுகிறதற்கும் ஊளையிடுகிறதற்கும், ஆராதனை என்ற மேடையில் நின்று கொண்டு ஊளை, இதுதான் ஆராதனை. அந்த ஆராதனை சொல்லி நீங்கள் எடுத்துட்டு தமிழில் சொல்லி பாருங்கள், அந்த ஊளையிடுறதுலாம் இருக்காது. அமைதியாக முழங்கால் படிட்டு கர்த்தரை துதிக்கின்ற, தொழுது கொள்ளுகின்ற, வழிபடுகின்ற ஒரு எண்ணம் வரும். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன்? வசனத்தை கேட்டவர்கள் 5000 பேராக இருந்தார்கள்.
அப்போ திருச்சபையிலே வசனம் பிரசங்கிக்கிறதான அளவு குறைந்து விட்டது என்றே சொல்லலாம். ஏனென்றால் 1988 ஆண்டு முதற்கொண்டு நான் வெளிநாடுகளில் பயணம் செய்து வருகிறேன். அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, நார்வே, ஜெர்மனி, மலேசியா, சிங்கப்பூர், பிரான்ஸ், கேமன் ஐலண்ட்ஸ், கிட்டத்தட்ட 27 நாடுகள். அந்த நாடுகளிலெல்லாம் நான் போய் பார்த்தது என்னென்று கேட்டால், குறிப்பாக வட அமெரிக்க நாடுகளிலெல்லாம், நார்த் அமெரிக்காவில் பார்த்ததெல்லாம் என்னவென்று கேட்டால், கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்தில் 1 மணி நேரம் வர்ஷிப்பு தான் நடக்கும். அது அவங்க இங்கிலீஷில் வர்ஷிப் நடக்கும். வசனம் 20 நிமிஷம். இன்றைக்கி சபையெல்லாம் காலி. இங்கிலாண்டில் சபையெல்லாம் காலி. சபை கட்டிடங்களெல்லாம் இஸ்லாமியர்கள் வாங்குகிறார்கள். சபை கட்டிடத்தை எல்லாம் சீக்கியர்கள் வாங்குகிறார்கள். சபையில் யார் இருக்கிறது? 80 வயது, 90 வயது. வீல் சேரில் வர்றதான அம்மச்சி, வீல் சேரில் வர்றதான துரை, இவங்க தான் வர்றாங்க. எதுக்காக வர்றாங்க? 80 வயது 90 வயதில் பழைய கால விசுவாசிகள் என்ற நினைப்பா? இல்லை. நன்றாக கவனித்து திருச்சபையே புரிந்து கொள்ளுங்கள். 80 வயது 90 வயது வீல் சேரில் வந்து இறங்குவாங்க. முதுகில் சிலிண்டரோடு கூட, ஆக்சிஜன் சிலிண்டர். இப்போ தான் நமக்கு எல்லாம் தெரியுமே, கொரோனா வந்ததுக்கப்புறம் எல்லாம் சிலிண்டர் வச்சாங்கன்ட்டு. ஆனால் அங்கே நான் கண்ணால் பார்த்துருக்கேன். பல வருஷத்துக்கு முன்பதாகவே அமெரிக்காவிலும் கனடாவிலையும் அவங்களுக்கு மூச்சு திணறல் இருக்கிறதுன்னு சொல்லி சின்ன சின்ன சிலிண்டர் முதுகில் வச்சுக்கிட்டு வருவாங்க. வீல் சேரில் வந்தால் வீல் சேரில் சிலிண்டர் இருக்கும், ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுக்கிட்டு சுவாசிட்டு வர்றாங்க. சுவாச கோளாறு. காரணம் என்னவென்று கேட்டால், அங்கே கிட்டத்தட்ட 80 வயது 90 வயதில் கூட என்ன செய்கிறார்கள்? வீல் சேரில் வந்து சபையில் உட்காருகிறார். வீல் சேரில் வந்து சபையில் உட்காரு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? எதுக்காக வர்றாங்க வீல் சேரில் என்று கேட்டால், செத்த அடக்கம் பண்ணணும், அதுக்காக தான் வர்றாங்க. இளைஞர்கள் திருச்சபையில் கிடையாது. இளைஞர்கள் திருச்சபையில் கிடையாது. காரணம் என்ன? அவர்களுக்கு அங்கே டான்ஸ் வேணும், பாட்டு வேணும். இதற்கு இப்போ யங் பாஸ்டர்ஸ், யங் இவாஞ்சலிஸ்ட் இன்றைக்கு உசுப்பேத்தி வர்ஷிப் என்ற பெயரிலே, ஆராதனை என்ற பெயரில் கச்சேரிகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். நான் ஒரு முறை இங்கிலாந்தில் 10 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு சபைக்கு போயிருந்தேன். அங்கே இலங்கை தமிழர்கள் கூடி ஆராதிக்கிறார்கள். ஆனால் ஆங்கில சபை அங்கே கூடுகிறதில்லை. 4 பேர் வருவார்கள். இவர்களுக்கு வாடகை கொடுத்திருக்கிறார்கள். ஏன் என்று கேட்டேன். சனிக்கிழமைகளில் அந்த சபையில் டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்குது. ஏன்? அந்த சபைக்கு வேண்டியதான மின்சார கட்டணம், டாக்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு காசு இல்லை சர்ச் கமிட்டியில். அதனால் வெளியே டான்ஸ் கொடுக்குறாங்க. என்ன ஆச்சு சபைக்கு? சபையில் இளைஞர்கள் இல்லை, சிறுவர்கள் இல்லை. காரணம் என்ன? அங்கே வசனம் இல்லை. தமிழகமே, இந்தியாவே, சென்னை மாநகரமே, இன்றைக்கு சொல்லுகிறேன், வசனத்தை விட்டு ஆராதனைக்கு பின்னே போய்கொண்டிருந்தீர்களானால் இங்கிலாந்து, கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளைப் போல சபை கட்டிடங்கள் காலியாகும். காலியாகும். இளைஞர்கள் உள்ளே இருக்க மாட்டார்கள். அதற்கான காலகட்டம் வந்துவிட்டது. வசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். வசனத்தை சரியான விளக்கத்தோடு கூட விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? சொல்லுகிறேன், வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. Heareth my word and believe. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4:18. எவ்வளவு பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். என்ன? அங்கே இருக்கிறதான எருசலேம் கவர்மெண்ட், எருசலேம் அரசாங்கம் அப்போஸ்தலர்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறது, ஒரு கமாண்ட், ஒரு ஆர்டர் போடு, கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுகிறது. என்ன இஷ்யூ பண்ணுகிறது? இயேசுவின் நாமத்தை பேசக்கூடாது, இயேசுடைய வார்த்தைகளை போதிக்க கூடாது. ஏன்? அப்போஸ்தலர்கள் செய்ததெல்லாம் என்ன? கிட்டார் வச்சுன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்களா? இல்லை கீபோர்டு வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்களா? வர்ஷிப் லார்ட் வர்ஷிப் லார்ட்னு கையங்காலையும் இடுப்பாட்டிட்டு நின்று கொண்டிருந்தார்களா? அப்படி இருந்தால் விட்டுருப்பாங்களே அப்போஸ்தலர்களை?
அவர்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து பேசினார்கள், இயேசுடைய வசனத்தை குறித்து போதித்தார்கள். போதகம் இல்லை. தமிழில் போதகம் என்றால் என்ன? போதித்தல், கற்பித்தல். இங்கிலீஷில் டீச்சிங். And they called them and commanded them not to speak at all nor teach in the name of Jesus. இயேசுவின் நாமத்தை போதிக்காதே, டீச் பண்ணாதே, கற்றுக் கொடுக்காதே. இன்றைக்கு கவர்மெண்ட் சொல்ல தேவையில்லை, சபையே இன்றைக்கி அப்படி தான் போயிட்டு இருக்குது. ஒன்லி டான்ஸ், எல்லாம் வர்ஷிப் பண்ணுவோம், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார், எல்லாம் வர்ஷிப் பண்ணும், அந்த ஆராதனை எல்லாத்தையும் போய்க்கிடும். புதிய பாட்டில் ஆராதனை என்ற வார்த்தையே கிடையாது, போட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு டான்ஸ் ஆடுகிற ஊழியர்கள், டான்ஸ் பண்ணுறதான பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், வர்ஷிப் டீம், வர்ஷிப் குரூப், இதுதான். ஆனால் அந்த தேவ தூதன் சொல்லுகிறான், 1ஆம் நூற்றாண்டிலே நீங்கள் தேவாலயத்தில் போய் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் விடுதலை ஆக்குனாங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாங்களோ தேவ வசனத்தை போதிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். But we will continue ourselves continually to prayer and to the ministry of the word. Where is worship? The early church do not have any worship, do not have any dance. On the contrary, the early church faced tribulation, trials, temptations, பாடுகளையும் அடிகளையும் சிறைச்சாலையும் 1ஆம் நூற்றாண்டு சபை சந்தித்தது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? ஹல்லேலூயா. இடைவிடாமல் நாங்கள் தரித்திருப்போம். மினிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ட். 6ஆம் வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா?